ஐபிஎல் ஏலத்தில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை வாங்கியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணியில் தற்போது அஸ்வின் மீண்டும் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், மீண்டும் தற்போது அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, கூடுதல் விவரம். விக்னேஷ், ஐபிஎல் இந்த மெகா ஏலம் தொடங்குவதற்கு முன்பாகவே அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில எடுக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய அகாடமிகளுக்குரிய இயக்குநராக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அப்போதிலிருந்தே அவர் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்புவார் என்று கூறப்பட்டது. இருப்பினும் கூட மெகா ஏலத்தின் போது மற்ற அணிகள் அதிக தொகை கொடுக்கும் பட்சத்தில் அவர் வாங்க முடியாது என்று இருந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஐபிஎல்ல மெகா ஏலத்தில் அதிக தொகை கொடுத்து வாங்கிய வீரராக அஸ்வின் இருக்கிறார். கிட்டத்தட்ட 9.75 கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியிருக்கிறது. அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கடந்த ஆண்டு விளையாடிய டெவன் கான்வே மற்றும் ரச்சின் ரவிச்சந்திரா இருவரையும் 4 கோடிகளுக்குள்ளாகவே வாங்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த மெகாலயத்தில் செயல்பட்டுகிறது. ஏற்கனவே இந்த மெகாலயத்துல தற்போது வரை ஐபிஎல் வரலாற்றுல அதிக தொகை கொண்ட வீரர்களாக ரிஷப் பண்ட் 27 கோடிக்கும், அதே போன்று ஷ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடிக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வெங்கடேஷ் ஐயர் 23.50 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக டெவன் கான்வே மற்றும் ரச்சின் ரவிச்சந்திராவை குறைந்த விலைக்கு வாங்கினார்கள். அஸ்வினுக்கு 9.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறது. அனைத்து அணிகளும் வீரர்களை வாங்கி வரக்கூடிய சூழல்ல அதிக பணத்தை வைத்திருக்கக்கூடிய பெங்களூர் அணி தற்போது வரை ஒரு வீரரை மட்டுமே வாங்கியிருக்கிறது. லியம் லிவிங்ஸ்டோனை 8.75 கோடி ரூபாய்க்கு வாங்கிய பெங்களூர் அணி தற்போது வரை மற்ற எந்த வீரரையும் வாங்கவில்லை. மற்ற அணிகள் அனைவருமே தற்போது வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள். கடந்த ஐபிஎல்களை விட இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐபிஎல் மெகாலயத்தில் வீரர்களுடைய தொகை என்பது மிக அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. விக்னேஷ், அதனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வின் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. வேறு என்னென்ன முன்னணி வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க? மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னணி வீரர்கள் யாரெல்லாம் ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஆஸ்திரேலியாவினுடைய வேகப்பந்து ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை வாங்குவதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. தற்போது பெங்களூரு சிஎஸ்கே அணிகளிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இருப்பினும் கூட பெங்களூரு அணி அதிக தொகை வைத்திருப்பதனால அவர்கள் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாங்க வேண்டும் எனக்கூடிய நினைத்த வீரர்களை தற்போது வரைக்கும் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே தொடக்க ஆட்டக்காரர்களாக அணியினுடைய வீரர்களாக ருத்ராஜ் கைக்வாட், டெவன் கான்வே இருப்பார்கள். அதே போன்று ராகுல் திரிபாதியை 3.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மிடில் ஆர்டர்களில் ஸ்பின்களை எதிர்த்து நன்றாக விளையாடக்கூடியவர்கள். ரகானேவை விட்டுவிட்டு தற்போது அந்த இடத்துல ராகுல் திரிபாதியை வைத்து நிரப்ப முடியும். ஏற்கனவே ரச்சின் ரவிச்சந்திரா கடந்த ஆண்டு இருந்தார், இப்போதும் வாங்கியிருக்காங்க. சிவம் தூபே வாங்கப்பட்டிருக்கார். தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14-13 கோடி கொடுத்து ஒரு வெளிநாடு சார்ந்த வேகப்பந்து ஆல்ரவுண்டரையும் அதே போன்று பார்த்தோன்னா வேகப்பந்து பந்து வீச்சாளர்களையும் வாங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். பெங்களூர் அணி என்ன செய்வார்கள் என்பதுதான் உற்று நோக்கி பார்த்ததா இருக்குது. சமீப காலங்களில் சூப்பர் ஸ்டார்களை வாங்கக்கூடிய பெங்களூர் அணி இந்த மெகாலயத்துல தற்போது வரை எந்த ஒரு வீரர்களையும் வாங்கவில்லை. இருப்பினும் கூட மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், வில் ஜாக்ஸ் உள்ளிட்ட ஃபாரின் வீரர்களை வைத்து அந்த அணியை கட்டமைப்பார்கள் என பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் சிஎஸ்கேவில் அஸ்வினை மீண்டும் எடுத்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.